நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, விஜயினுடைய தொண்டர்கள், தாவேகா தொண்டர்கள், விஜய் எது பேசினாலும் கைத்தட்டும் தாவேகா தொண்டர்களை கலாய்த்து இணையத்தில் வைரலாகும் ஒரு வீடியோ. அதை பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். நண்பர்களே, அதற்கு முன்னால இன்றைய எனது விவசாய பணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சென்ற பதிவில் சொல்லியிருந்தேன், இன்னைக்கு கொஞ்சோண்டு வெங்காயம் இருக்குது, அதை அள்ளி வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். சரி, இன்னைக்கு காலையில ஒரு காணொலி பதிவு பண்ணிட்டு போயிட்டு வெங்காயம் தள்ளி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாம் ஈரமா இருந்தது. கீழே ஈரம், மேலே ஈரம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பனி மழை மாதிரி பெஞ்சிருந்தது. அதனால சரி, இன்னைக்கு வேணாம், உணரட்டும், கீழே உணரட்டும், மேலே உணரட்டும், நாளைக்கு அள்ளி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து வெங்காயம் அள்ளி வைக்கல. சரி, வேற என்ன பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து ஒரு 5 மாத விவசாய பணி, தீவிரமான விவசாய பணி, ஓய்வே இல்லை, ஒரு நாள் கூட ஓய்வே எடுக்க முடியல. அதனால இன்று ஒரு நாள் வந்து ஓய்வு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பொழுதுனிக்கு வந்து ஓய்வு தான் எடுத்தேன், வேற எந்த வேலையும் இல்லை. இதெல்லாம் முடிச்சுட்டு இப்ப மாலை பொழுதுல சரி ஒரு தகவல் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு இந்த ஒரு காணொலி பதிவு. சரி நண்பர்களே, வாங்க இப்ப நேரா காணொலிக்குள்ள போலாம். அதாவது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு அரசியல் தலைவர், ஒரு அரசியல் கட்சி பிரமுகர் வந்து ஒரு பேசுறாங்க அப்படின்னா, அவருடைய தொண்டர்கள் வந்து கைத்தட்டுறது, விசிலடிக்கிறது, கொண்டாடுறது அப்படிங்கிறது வழக்கமா இருந்துகிட்ட ஒண்ணுதான். ஆனா அந்த அரசியல் தலைவர் பேசக்கூடிய பேச்சு அப்படிங்கிறது ஆக்கப்பூர்வமானதா, ஒரு அர்த்தமுள்ளதா இருக்கணும். அதற்கு வந்து நம்ம கைத்தட்டுறது, கொண்டாடுறது அப்படிங்கிறது அது நியாயமான ஒண்ணுதான். அந்த வகையில பாத்தீங்கன்னா, நான் சீமான் அவர்கள் வந்து அவருடைய கருத்துக்கள், அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்கப்பூர்வமா, ரொம்ப சிந்தனையை தூண்டு விதமா சிந்தனைக்குரியதா இருக்கும். அதுக்கு நம்ம தம்பி தங்கைகள் வந்து நம்ம கைத்தட்டுறோம், அதை வந்து கொண்டாடுறோம், அதுல வந்து ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனா இந்த விஜய் இருக்காரு பாத்தீங்களா, அவர் என்ன பேசுறாரு, அவர் என்ன செய்யறாரு, அவர் வந்து நின்னாலும் சரி, நடந்தாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, அவருடைய தொண்டர்கள், தாவேகா தொண்டர்கள் வந்து அப்படியே கைத்தட்டி ஆர்ப்பரிக்கிறத பார்த்து, அது என்னடா இந்த மாதிரியான ஒரு மனநிலை என்ன அப்படிங்கிற மாதிரி நமக்கே வந்து ரொம்ப ஒரு வெட்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். அந்த வகையில இப்ப விஜய் வந்து கிண்டல் செய்யற விதமா, ட்ரோல் பண்ற விதமா ஒரு இணையத்துல ஒரு வீடியோ வந்து வைரலா போயிட்டு இருக்கு. அந்த காணொலி நினைக்கிறேன், முதல்ல பாத்துருங்க. அப்ப இந்த விஜயோட தொண்டர்கள் இருந்தாலும் சரி, மற்ற அரசியல் கட்சி தொண்டர்களா இருந்தாலும் சரி, அப்ப எந்த ஒரு மனநிலையில அவங்க தலைவர்கள் வந்து கொண்டாடுறாங்க அப்படிங்கறத இந்த காணொலியை பார்த்தாலே புரியும். அதை முதல்ல பாத்துருங்க. என்ன நண்பர்களே, பாத்தீங்களா? இப்ப அந்த காணொலியை பார்த்திருப்பீங்க. அந்த காணொலியில என்னவோ அதேதான் இன்னைக்கு தாவேகா தொண்டர்களா இருந்தாலும் சரி, மற்ற திமுக, அதிமுக, பாஜக இல்ல வேற எந்த கட்சி தொண்டர்களா இருந்தாலும் சரி, அவருடைய கட்சி தலைவர்களுடைய பேச்சுக்கு வந்து ஒரு கை தட்டுறாங்க, ஒரு விசில் அடிக்கிறாங்க அப்படின்னா, இந்த ட்ரோல் வீடியோவை பார்த்து இது எப்படியோ அது அப்படியே தான். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சாம்பிள் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப இந்த நிலையில தான் இன்னைக்கு மற்ற கட்சியினுடைய தலைவர்களுடைய பேச்சு இருக்கு, அவர்களுடைய தொண்டர்களுடைய நிலைமை இருக்கு. ஆனா நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்களுடைய சிந்தனை, அவருடைய பேச்சு, அவருடைய தொலைநோக்கு பார்வை, அவருடைய கருத்தியல், இதுக்கெல்லாம் நம்ம வந்து கைத்தட்டுறோம், அவருக்கு உடன் இருக்கோம் அப்படின்னா உண்மையே நமக்கெல்லாம் பெருமை தான். ஏன்னா சும்மா ஏதோ வெட்டித்தனமான பேச்சுக்கெல்லாம் நம்ம கைத்தட்டுறது கிடையாது. இப்படி இந்த விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்ல, இன்னைக்கு மற்ற எந்த கட்சியா இருந்தாலும் சரி, எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பேச்சுல ஒரு அர்த்தமும் இருக்காது, ஒரு சிந்தனையும் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா கைத்தட்டுவாங்க, கொண்டாடுவாங்க. அது திமுக, அதிமுக, பாஜக, வேற எந்த கட்சியா இருந்தாலும் சரி, ஒரு அர்த்தமும் இருக்காது, ஒரு சிந்தனையும் இருக்காது, ஆனா கொண்டாடுவாங்க. ஒரு அர்த்தமே இல்லாம இது வந்து என்ன ஒரு மனித மாண்புன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அந்த வகையில பாத்தீங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நம்ம தம்பி தங்கைகள் நம்ம கொண்டாடுறோம், அவருடைய பேச்சுக்கு நம்ம வந்து விசில் அடிக்கிறோம், கை தட்டுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு அர்த்தம் இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன்னு வச்சுங்களேன். அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நாம் தமிழகத்தினுடைய முக்கியமான கொள்கையை ஒன்று சொல்லுவாங்க. தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதற்கு இந்த திராவிட தரப்பு மற்ற எதிர் தரப்புகள் எல்லாமே ஒரு விமர்சனம் வைப்பாங்க, ஒரு கேள்வி வந்து முன் வைப்பாங்க. என்ன அப்படின்னா, யார் தமிழர் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்ப நீங்க தமிழன் சொல்லிட்டு நீங்க எந்த லேப்ல டெஸ்ட் எடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்புவாங்க. அதற்கு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அருமையா ஒரு பதில் சொல்லியிருப்பாங்க. அதாவது, நீங்க ஆரியர் திராவிடர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த லேப்ல டெஸ்ட் எடுத்தீங்களோ அதே லேப்ல நீங்க டெஸ்ட் எடுத்துட்டு இப்படி போகும்போது நாங்க இப்படி போய் அந்த லேப்ல தான் நாங்க டெஸ்ட் எடுத்தோம். தமிழர் அப்படிங்கிற அந்த விவரத்தை வந்து நாங்க அங்கதான் டெஸ்ட் எடுத்தோம் அப்படி மாதிரி ரொம்ப ஒரு ஆணித்தரமான ஒரு பதிலை சொல்லியிருப்பாங்க. இதுக்கு வந்து நமது தம்பி தங்கைகளை வந்து ரொம்ப ஆர்ப்பரித்து கை தட்டுவாங்க. இதுல வந்து ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு விமர்சனத்துக்கு இப்படி ஒரு பதில் சொல்றதுக்கு வேற யாராலையும் முடியாது. அந்த வகையில நாம வந்து கை தட்டுறது, நம்ம தம்பி தங்கை சீமானுடைய தம்பி தங்கை கை தட்டுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு, ஒரு பொருள் இருக்கு. ஆனா எதுவுமே இல்லாத ஒரு வெற்று வார்த்தைக்கு சும்மா ஏதோ அது கண்டபடி பேசுறதுக்கெல்லாம் வந்து கை தட்டுறாங்க. இந்த தாவேகா தொண்டர்கள் தான் சரி, வேற எந்த கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி, இந்த கை தட்டுறதுக்கெல்லாம் அது என்ன ஒரு அர்த்தம்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா நான் சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய சிறந்த பேச்சு, அவருடைய சிறந்த கருத்து, சிறந்த கருத்தியல், ஆக்கப்பூர்வமான சிந்தனை, இதுக்கு தான் நம்ம
வந்து நமது தம்பி தங்கைகள், சீமானின் தம்பி தங்கைகள் வந்து கை தட்டுறோம். அந்த வகையில உண்மையிலேயே நமக்குலாம் வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனால் சீமானுடைய தம்பி தங்கைகள் சொல்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. அவருடைய பேச்சு கை தட்டுறது நமக்கு பெருமையா இருக்கு. நாம ஏதோ மற்ற தொண்டர்களை மாதிரி ஏதோ ஒரு வெட்டித்தனமா நம்ம கை தட்டுறது கிடையாது, வெட்டித்தனமா விசிலடிக்கிறது கிடையாது. ஆக்கப்பூர்வமான பேச்சுக்கு ரொம்ப ஆக்கப்பூர்வமா நம்ம வந்து கை தட்டுறோம். அந்த வகையில உண்மையிலேயே சீமானின் தம்பி தங்கைகளை பயணிக்கிறது நமக்கு ரொம்ப பெருமை தான். சரி நண்பர்களே, இந்த மாலை பொழுதுல இந்த ஒரு தகவலை வந்து உங்களோட பேசிக் கொள்ள இந்த காணொலி. மீண்டும் அடுத்த குரலில் சந்திப்போம். அதற்கு முன்னால நமது கட்சி வளர்ச்சிக்கு நான் என்னென்ன பணிகள்லாம் வந்து செய்யணுமோ அதை நிச்சயம் ஒரு நாட்கள் நிச்சயம் செய்வேன். இன்றே தொடங்கிட்டேன். அது இன்னும் நாளையிலிருந்து தொடங்குவேன். அது என்ன அப்படிங்கிறது உங்களோட பகிர்ந்துக்குவேன். சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.